என்றைக்குமே ஒரு ஹீரோ கிடையாது, உங்கள் வீட்டு பையன்தான். அண்ட் ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்ட, பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களுக்குலாம் ஓகேவா, டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னேன், இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ போடுப்பா, நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 30 வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ, என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது. எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமா தான் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, பயந்துட்டு. சினிமா தான் எனக்கு இல்லை. வந்து ஒரு கால், ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், பண்ணலாம், ஓகே சூப்பர் அண்ணா, எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன். சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமைச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 லைட்ஸ் தான், ஒரு கிரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான். நான் சொல்கிறேன், டே உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தேட்டருக்கு வாடா. தேட்டரே இல்லைன்றாங்க, பயமாக இருக்குது. பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க, பயமாக இருக்குடா. நம்மள வந்து தேட்டருக்கு பண்ணலாம், வா, எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னான். நான் செம்ம ஹாப்பி. என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டான். ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான். அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. சின்ன படம், நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ, எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இந்த சிரிகானாக இருக்கட்டும், இந்த கோபாலா இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ. ஏன் அப்படின்னா, என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யார் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அது பண்ண முடியாது என்னால். அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவங்க அம்மா வேற அவங்க கோவிடில் இழந்துட்டாங்க. அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை, என் பையனை பார்த்து கொண்டுறாங்க. என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெயின். சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இன்னைக்கு இந்த படம் தேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்று தான் கேட்டுக்கிறேன், நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க. நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு 2 hour கொடுங்க, நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ, கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லாரும் தேட்டருக்கு வாங்க. சின்ன படம், முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து March 15 தேட்டருக்கு வருது. இங்கே காசு இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை, எங்களுக்கு இங்கே ஒர்க் தான் முக்கியம், எங்கள் படம் தான் முக்கியம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐ கான் சே, என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல, ஐம் சாரி. அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஒரு பிரச்சனை இருக்குது, மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு.
அது 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 எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு. ஒன்று பண்ண முடிஞ்சது என்னால். திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு அருண் ராஜா காமராஜ்னு ஒரு 10 எபிசோடு குடிச்சாரு. என்னால் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான், எனக்கு வேற ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க. ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய மியூசிக் இருக்குது, நிறைய கேமராலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும். நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும். இன்னைக்கு ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. நாங்கள் 15ஆம் தேதி வரோம், ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அவ்வளோதான். அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும். ஸோ எல்லாரும் தேட்டருக்கு வாங்க, இந்த படம் பாருங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்ல. சதீஷ்னா வாங்க. என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரியாது உங்க எத்தனை பேரை வந்துட்டு அவரு எப்படி பாத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன். ஆனா ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன், உடனே கூப்பிடுவாரு. நீங்களும் எப்படி எனக்காக வந்துகிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சினிமால நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமால இருக்கிறவங்களை எப்படி பார்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நான் அவங்கள பார்த்துக்கிறேன். கொரோனாலாம் தளர்ந்து முடிஞ்சு போற நேரத்துல ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. அண்ணா வணக்கண்ணா, நான் தான் மகேந்திரன் பேசுறேன். சொல்லா தம்பிண்ணா, ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குண்ணா ஓசூர்ல, வந்து பண்றீங்களா? பண்றேன். பண்ணா அண்ணனுக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டேன். நல்ல சம்பளம் வாங்கி தரேன். சரின்னு மகேந்திரன் தம்பியை நம்பி அங்க ஷூட்டிங் போனேன். ஒரு நாள் நன்றாக கவனித்தார்கள். அதாவது அவங்க எப்படின்னா, அது அவங்க ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுகள்லாம் பெரிய ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உடனே போய் வாங்க முடியாது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஐயா தயாரிப்பாளர் வந்து சொன்னார், அவங்க வந்து மகேந்திரன் வந்து எங்கள் வீட்டு அடுப்படிக்குள்ளேயே வந்து சமைச்சு சாப்பிடுவாருங்க. நான் 2 நாள் தான் ஒர்க் பண்ணேன், வீட்டு வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. இன்னும் ஒரு வாரம் சொல்லி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அடுப்படி வரைக்கும் நான் போய். அருமையான ஒரு படம். ட்ரெய்லர் பார்த்தோம். அமிகோ கரேஜ். அவங்க சொன்ன அமிகோனா என்னன்னு சொன்னாங்க, நண்பர்கள் அப்படின்னு. ரொம்ப அருமையான நண்பர்கள். அந்த நண்பர்களோட வந்து சேர்ந்து ஒர்க்குங்களை வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்தது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட பாடல்கள் அருமையாக வந்திருக்கு அப்படின்னா, ஒன்று அந்த இயக்குனர் வந்து பாடலை ரசிக்கக்கூடியவங்களா இருக்கணும், இல்லைன்னா வந்து அவருக்கு இசை ஞானம் இருக்கணும். இப்போதான் தெரிஞ்சது அவர் இசைக்கலைஞன் என்பது. நானும் ஒரு இசைக்கலைஞன், வயலின் வாசிப்பேன். அதனால ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த லிரிக் இதில் போட்டது வந்து சும்மா அதே பாட்டே அதுவா, இல்லை அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது இருக்குதா? இல்லை, இதுவே நல்லா இருக்குது பார்க்கும்போது. அந்த ஃபோட்டோஸில் நீ சிரித்தால் அப்படின்னா அவர் சிரிக்கிறாப்புல, உன் மீது கோவம் கொண்டேன் அப்படின்னு பார்த்தா கோவம் வர்ற மாதிரி இதே ஒரு எடுக்கலாம் போல் இருக்குது ஃபோட்டோ மட்டும். இது எப்படின்னா, ஒரு ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கிறாங்க வச்சுக்கல, 2 பேர் காட்சி கிடைக்கலாம், உங்கள் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோ ஷூட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் போல் இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது. பாடலுக்கு அருமையாக இருந்து நல்ல ஒரு பாடல கவிஞர் கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இயக்குனர் ரொம்ப அருமையான தம்பி. அதாவது ரொம்ப அது அப்படி வேலை வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை வாங்கியிருந்தார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எப்படி வந்து ஒர்க்கை வாங்கின வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தாப்புல. நான் வந்து ஒரு சின்ன வேஷம் தான் பண்ணாலும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அனௌன்ஸாக டப்பிங்லாம் நான் பார்த்தேன். இந்த அமிகோ கரேஜ் வெற்றி படமாக மாற இறைவனை வேண்டுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
ஒரு பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படங்கள்லாம் அருமையா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இது வந்து நான் பட்ஜெட்டை பத்தி எதுவும் பேசிட்டேன்னா கரெக்டாக பேசியிருக்கேன். அதனால இது வந்து எல்லாத்துக்கும் பிடித்தமான இளைஞர்கள், குறிப்பா சொல்லப்போனா இளைஞர்களுக்கும் பிடித்தமான ஒரு படமா இருக்கும், அமைஞ்சிருக்குது. இந்த படம் வெற்றி அடைய இறைவனை வேண்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.